வணக்கம். நாம் இன்று திருக்குறளில் 6வது அதிகாரமான வாழ்க்கை துணை நலம் அதில் 8வது திருக்குறளான பெற்றார் பெருன் பெறுவர் என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். பெற்றார் பெருன் பெறுவர் பெண்டர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. பெற்றார் பெருன் பெறுவர் பெண்டர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் பெற்றார் என்பது பெற்றார். அதன் பொருள் நற்பண்பு பெற்றவரை. பெருன் என்றால் கணவனாக பெற்றால். பெறுவர் பெண்டிர் என்றால் பெண்கள் பெறுவர். எதனை என்ற கேள்விக்கு பின்வருவதை பார்க்கலாம். பெருஞ்சிறப்பு என்றால் பெரும் சிறப்பான. புத்தேளிர் என்றால் மேம்பட்டவர்கள். வாழும் உலகு என்றால் வாழும் உலகினை. இதன் பொருள் பெண்கள் பெறுவர் பெரும் சிறப்பான மேம்பட்டவர்கள் வாழும் உலகினை. எப்போது என்றால் நற்பண்பு பெற்றவரை கணவனாக பெறும்போது. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் இப்போது பார்க்கலாம். நற்பண்பு பெற்றவரை கணவனாக பெற்றால் மனைவிக்கு இல்வாழ்க்கையானது சிறப்பான மேம்பட்ட உலகமாக அமையும் என்பது பொருள். தகுதியான வாழ்க்கை துணை என்பது ஒருவரின் வாழ்நாளில் மிக முக்கியமான ஆற்றல். அவ்வாற்றல் அவர் வாழ்க்கையை சிறப்பானதாகவும் மேம்பட்டதாகவும் மாற்றும் வலிமை படைத்தது. இது இரு பாலருக்கும் பொருந்தும். அதாவது நற்பண்பு பெற்றவரை கணவனாக பெற்றால் மனைவிக்கு வாழ்க்கை சிறப்பாக மாறும். அதேபோல் நற்பண்பு பெற்றவரை மனைவியாக பெற்றால் கணவனுக்கு வாழ்க்கை சிறப்பாக மாறும். இதுவே நாம் இக்குறளில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து. பெற்றார் பெற்றார் பெருன் பெறுவர் பெருன் பெறுவர் பெண்டர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு பெருஞ்சிறப்பு புத்தேளிர் புத்தேளிர் வாழும் வாழும் உலகு. உலகு.